Example 26. The question is, how many kilograms of tea worth rupees 72 per kilogram should be mixed with 10 kilogram of tea worth 90 per kilogram to produce a mixture which will be cost 78 per kilogram. So question is how many kilograms of tea worth 72 per kilogram. So 2 teas irukku. So first ஒரு டீ இருக்கு, அதோட worth எவ்வளவு அப்படினா 72 ரூபாய் 1 kilogram. So per kilogram. So another one tea அதோட amount என்னன்னா 10 kilogram அப்படிங்கிறது 50 ரூபாய் 10 kilogram இருக்கு, அதோட 1 kilogram உடைய காஸ்ட் 90 per kilogram. ஓகேவா? So first இருக்கக்கூடியது 72 rupees 72 per kilogram. Second இருக்கக்கூடியது amount tea உடைய amount is 90 per kilogram. So second எவ்வளவு இருக்குன்னா total quantity 10 kilogram இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So இதோட total quantity 10 kilogram சொல்லிட்டாங்க. So இது 72 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. காஸ்ட் வந்து 72 ரூபாய். ஃபர்ஸ்ட் டீ உடைய காஸ்ட் 72 ரூபாய் per kilogram. செகண்ட் டீ உடைய காஸ்ட் 90 ரூபாய் per kilogram. So ஃபர்ஸ்ட் இருக்குது லோ காஸ்ட், செகண்ட் இருக்குது ஹை காஸ்ட். ரெண்டு என்ன பண்றாங்கன்னா mix பண்றாங்க. So ரெண்டு டீமே mix பண்ணி ஒரு மிக்சர், so நியூவா ஒரு டீ மாதிரி ரெடி ஆகுது. So ரெண்டு டீமே mix பண்றாங்க. லோ காஸ்டையும் ஹை காஸ்டையும் mix பண்றாங்க again. அப்படி mix பண்ணும்போது அதோட காஸ்ட் எவ்வளவா இருக்குன்னா rupees 72 per kilogram. So first இருக்கக்கூடிய டீ 72, செகண்ட் இருக்கக்கூடிய டீ 90 ரூபாய். அது ரெண்டையும் mix பண்றாங்க. mix பண்ணா அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படினா 78 per kilogram. So இப்போ என்ன क्वेश्चनல கேக்குறாங்க பாருங்க, இதோட weight செகண்ட் ஹை காஸ்ட் இருக்கக்கூடிய 90 ரூபாய் இருக்கக்கூடிய கிலோகிராமோட weight 10 kilogram, 72 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த டீனுடைய weight எவ்வளவு? So find the how many kilograms of tea worth 72 ரூபாய். இதோட weight ஃபைண்ட் பண்ண போறோம். So இதோட weight x ன்னு எடுத்துக்கிறேன். So இதோட weight x, இதோட weight எவ்வளவு? 10 kilogram. So இது ரெண்டையும் mix பண்ணாங்க அப்படினா so next உங்களுக்கு total weight தெரியும். So இதோட weight x, இதோட weight 10. So அப்ப 20 mix பண்ணும்போது weight எவ்வளவு இருக்கும்? x plus 10 இருக்கும். கரெக்ட்டா? இதோட total weight எவ்வளவு? x plus 10. So இப்ப total cost நான் ஃபைண்ட் பண்ண போறேன். So total cost எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இதோட weight x 1 for example 1 kilogram இருந்தா அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 72 ரூபாய் இருக்கும். 2 kilogram இருந்தா 2 into 72 ன்னு சொல்லுவோம். So 3 ஆ இருந்தா 3 into 72. இங்க x kilogram இருக்கு. So x into 72 தான் total cost of the first tea. செகண்ட் உடைய காஸ்ட் என்ன பண்ணலாம்? 10 kilogram இருக்கு. 10 90, 1 kilogram உடைய weight 90, 90 10 மல்டிப்ளை பண்ணா அதோட weight இது அமௌண்ட் தெரிஞ்சிரும். சோ ரெண்டு அமௌண்ட் என்ன பண்ணலாம்? ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் இதோட அமௌண்ட் பாருங்க 78. சோ 78 இருக்கு 1 kilogram டோட்டல் weight இருக்கு. சோ டோட்டல் weight-யும் இதையும் மல்டிப்ளை பண்ணா இதோட டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சிரும். சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறேன் x ஓட weight ஃபைண்ட் பண்ண போறேன் x. சோ அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். let us consider x. let x be the amount அப்படிங்கிறது கிலோகிராமில் மென்ஷன் பண்ணுது. let us consider x be the amount of tea worth rupees 72. so 72 rupee worth இருக்கக்கூடிய 72 rupee per kilogram. so 72 rupee per kilogram worth இருக்கக்கூடிய டீனுடைய weight எவ்வளவுனா x kilogram இருக்கு. let us consider x be the amount of tea worth rupees 72 per kilogram. so 72 rupee per kilogram இருக்கக்கூடிய டீனுடைய weight x ன்னு எடுத்துருக்கேன். so mix பண்றாங்க. எதுல mix பண்றாங்கன்னா so 10 kilogram இருக்கக்கூடிய 10 kg இருக்கு. அதோட worth எவ்வளவுனா 90 per kilogram. so அதோட amount 90 per kilogram. டோட்டல் எவ்வளவு இருக்கு? 10 kilograms இருக்கு. சோ இதனுடைய weight எவ்வளவு தெரியும் and amount தெரியும். சோ டோட்டல் amount ஃபைண்ட் பண்ணலாமா? சோ total cost is equal to amount எவ்வளவு இருக்கும்? 72 rupee 1 per kilogram. சோ டோட்டல் எவ்வளவு kg இருக்கு? x ன்னு எடுத்துருக்கு. சோ 72 x அப்படிங்கிறது டோட்டல் amount. சோ ஃபர்ஸ்ட்க்கு டோட்டல் amount 72x. ரைட்டா? சோ செகண்ட் வரக்கூடியது. சோ நெக்ஸ்ட் செகண்ட் வரக்கூடிய 10 கிலோகிராமுக்கான weight பாருங்க 90 rupee per kilogram. so 10 kg. so total weight எவ்வளவு பாருங்க 10 kg. so total cost செகண்ட் வரக்கூடியதுக்கான weight total cost of tea worth rupees 90 per kilogram. so 90 rupee per kilogram இருக்கக்கூடிய டீ னுடைய total cost எவ்வளவு பாருங்க. டோட்டல் எவ்வளவு weight இருக்குன்னா 10 kilogram இருக்கு. 10 into 90 is equal to rupees 900 அப்படிங்கிறது total cost. இதனுடைய total cost 900.
நெக்ஸ்ட் இது ரெண்டு டீயுமே ஆட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் டீ செகண்ட் டீ ஆட் பண்ணும்போது 72x + 900 கிடைக்கும். சோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்கல. சோ மிக்ஸ் பண்ணும்போது காஸ்ட், சோ இதோட மிக்சர் காஸ்ட், சோ மிக்ஸ் பண்றோம். அப்ப டோட்டலா மிக்ஸ் பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, சோ பை கொஸ்டின் 78 per kilogram கா இருக்கு. சோ 78 per kilogram அதோட காஸ்டா இருக்கு. சோ per kilogram 78 க்கு சேல் பண்றாங்க. மிக்சர் அப்படிங்கும்போது அதனுடைய வெயிட் என்னவா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உடைய வெயிட் x, செகண்ட் உடைய வெயிட் 10. சோ x + 10 ங்கிறது இதோட டோட்டல் வெயிட்டா இருக்கும். சோ டோட்டல் வெயிட் ஆஃப் தி மிக்சர் ப்ரொடியூஸ், சோ total weight of to produce the mixture, total weight to produce a mixer. so the mix பண்ணும்போது அதோட weight என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உடைய weight x, செகண்ட் உடைய weight 10. so x + 10 kg இருக்கும். இதுதான் டோட்டல் வெயிட்டா இருக்கும். so இதனுடைய டோட்டல் காஸ்ட் என்ன பாருங்க. so total cost of worth எவ்வளவு worth இருக்கு rupees 78 per kilogram. so இதோட worth 78 per kilogram. so x + 10 அப்படிங்கிறது weight, அது 78 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். is into 78. so ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. so இதோட weight ரெண்டு இதோட அமௌண்ட்டும் இதோட அமௌண்ட் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. so 72 + 12 இதோட weight எவ்வளவு பாருங்க given. the equation ஃபார்ம் பண்றேன். so 72x ங்கிறது ஃபர்ஸ்ட் உடைய அமௌண்ட், லோ காஸ்ட் டீ உடைய அமௌண்ட் பிளஸ் எது கூட ஆட் பண்றாங்கன்னா ஹை காஸ்ட் அமௌண்ட் 900 ரூபாய் கூட ஆட் பண்றாங்க is equal to செகண்ட் வரக்கூடிய வெயிட் பாருங்க 78 into x + 10 ரைட் பண்ணலாம். 78 into x + 10. so இது என்னன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வெயிட், இதோட வெயிட் x + 10, இதோட அமௌண்ட் per kilogram 78. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதோட அமௌண்ட் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அமௌண்ட் 72 per kilogram, அதோட x kilogram எடுத்துக்க. so 2 மல்டிப்ளை பண்ணா 72x. so 10 kilogram 90 rupee இருக்கு. so அத மல்டிப்ளை பண்றா 900. so ரெண்டையும் ஆட் பண்றேன், இது ஈக்குவலா இருக்கு. so ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது செகண்ட் உடைய அமௌண்ட் ஈக்குவலா இருக்கு. so 72x + 900. so 72x + 900 is equal to 78x plus bracketல மல்டிப்ளை பண்ணும்போது 780. so 780. so வேரியபிளா ஒன் சைடாவும் கான்ஸ்டன்ட்ல another சைடாவும் கொண்டு போயிடுறேன். 72x minus plus left side both minus or minus 78x 780 minus 900. 72x minus 78x. so different sign subtract பண்ணும்போது -6 கிடைக்கும். -6x is equal to 780 minus 900. so 900 ல 780 subtract பண்றோம் 0. so இங்க 10 ல 8 subtract பண்ணா 2, இங்க 8 இருக்கும். 8 minus 1 is 1. so minus 120. so minus minus cancel, therefore x is equal to 120 is divided by 6. 1666 2 6 are 12, one more 0, therefore x is equal to 20 kilogram. so 20 kilogram ங்கிறது இதோட weight. so x என்ன எடுத்துர்க்கேன், amount of tea worth 72 per kilogram, அதோட weight 72 per kilogram. so எடுத்து எழுதிடலாம். so rupees worth 20 kilogram of tea worth rupees 72 per kilogram. so 20 kilogram of tea worth 72 per kilogram and 78 rupee இருக்கும்போது அதோட weight என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போறோம். so 78 rupee worth இருக்கும் அப்படினா 78 rupee per kilogram இருக்கும். அதோட weight எவ்வளவு இருக்கும், x ஓட வேல்யூ இன்க்ளூட் பண்றேன் 20 plus 10. so x கூட ஆட் பண்ணும்போது 20 plus 10 13 கிடைக்கும். so 30 kilogram of tea worth rupees or amount of 78 per kilogram. Thank you.